சகரியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4:6 எடுத்து நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இதை சொல்லுகிறவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. எல்லாம் திரும்ப ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு அநேகர் நாம் நினைக்கிறது ஒன்றுதான். ஆமென். நமக்கு பலம் இல்லையே, எல்லாருக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, உதவி செய்ய ஆள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நிக்க ஆள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் படிப்பு இருக்கு, எல்லாருக்கும் பணம் இருக்கு, ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லையே, என் வாழ்க்கையில நான் எப்படி மேலே ஏறுவதுன்னு பல நேரங்களிலே நாம் யோசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. பலம் இருந்தாதான் எதையும் செய்ய முடியும். ஆள் பலம் வேணும்னு நினைக்கிறியா, அல்லது பண பலம் வேணும்னு நினைக்கிறியா, அல்லது படிப்புங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வேணும்னு நினைக்கிறியா? இல்ல, ஒன்றே ஒன்றை நீ தெரிந்து கொள், பலத்தினாலும் ஆக போவதில்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஒன்னே ஒண்ணுதான் தேவை, என்னுடைய ஆவியினாலே ஆகும். எல்லாம் திரும்ப சொல்லுங்க, அப்பாவுடைய ஆவியினாலே. ஆமென். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அதை மறந்து விடுகிறோம். பல நேரத்தில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஐயோ நான் என்ன செய்வதென்று தெரியலையே, இந்த தேவைகளுக்கு நான் என்ன செய்வதென்று தெரியலையே, இந்த சூழ்நிலைக்கு என்ன செய்வதென்று தெரியலையேன்னு சொல்லி ஆமென் நாம் கலங்குகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லவே இல்லை, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. அப்படியானால் உங்க வாழ்க்கையில எல்லாம் நடக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில நீங்க மேலோங்கி நிற்க வேண்டுமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒன்றே ஒன்றுதான், நீ பணத்தை தேடி அல்ல, அல்லது உறவுகளை அல்ல, அல்லது இந்த உலகத்தினுடைய மேன்மையானவைகளை அல்ல, ஒன்றே ஒன்றை தெரிந்து கொள், கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட தேவ பிரசன்னத்தோடு கூட இருப்பாயானால் கர்த்தர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். கை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆமென். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். திரும்ப சேர்ந்து சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. பலமும் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். இன்னொரு விஷயம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பலமும் தேவையில்ல பராக்கிரமும் தேவையில்லை. ஆமென். நல்ல உற்சாகமா பார்த்து சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றது அதுதான். நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க கிட்டலாம் அது இருக்கு இது இருக்கு, ஆனால் எனக்கு ஒன்றுமே இல்லையே, எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லையே, நான் மட்டும் அப்படி படிச்சிருந்தா இந்த நேரம் எங்கே போயிருப்பேன், நான் மட்டும் எனக்கு அந்த மாதிரி சொந்த பந்தம் இல்லையே நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, நினைக்கிற பலம் பராக்கிரமம் புயபலம் ஒன்றுமே இல்லை, ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. நீங்க எந்த காரியத்தை யோசிக்கிறீங்களோ அது எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம், ஆனா கர்த்தரால் ஆகும். திரும்ப சேர்ந்து சொல்லுங்க, பலத்தினாலும் அல்ல பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே. திரும்ப எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் ஒரு சீக்ரெட் சொல்லி தரார். எப்பா நீ நினைச்சிட்டு இருக்கிற அது வேணும் இது வேணும்னு சொல்லி அதை தேடி ஓடிட்டு இருக்க, அதெல்லாம் இல்லை மேட்ரு. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல என் ஆவியினாலே. இப்ப சொல்லுங்க, பலமும் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். நீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும் சரிதான், இப்போ ஆண்டவர் அதை மாற்றி போகிறார். கைகளை தட்டி 1 2 3 4. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே
பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதம் உலகம் தந்ததல்ல, பலம் உள்ளவை ஆவியின் பலம் உள்ளவை. மீனமாய் நம் போராயுதம் உலகம் தந்ததல்ல, பலம் உள்ளவை ஆவியின் பலம் உள்ளவை. ஆமென். நீங்க வச்சிருக்க போராயுதம், நம்ம வச்சிருக்க போராயுதம் மிஞ்சி போனா துப்பாக்கி வச்சிருக்கலாமா? மிஞ்சி போனா அருவா. அல்லேலூயா. ஆமா, அதான் நம்ம வச்சிருக்க முடியும். ஆனா இவைகள் எல்லாம் மாம்சத்துக்குரியவைகள். எத்தனை பேர் துப்பாக்கி வச்சிருந்தவங்களும் அவன் விழுந்து போனாங்க, மடிந்து போனாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம் கையில கொடுத்திருக்கிறது ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. சர்வாயுதம் போராயுதம் எடுத்து அவன் சதிநாசத்தை ஒரு நொடியில் ஆமென் அல்லேலூயா நொறுக்கு. அதனாலதான் சொல்ல நம்முடைய போராயுதங்கள் தேவ ஆவியினாலே கொடுக்கப்பட்டவைகள். கைகளை தட்டி மீனமாய் பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதம் உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை ஆவியின் பலம் உள்ளவை. நம் போராயுதம் உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை ஆவியின் பலம் உள்ளவை. ஆமென். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். விடுமாய் பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றால் நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க அவர் நாமத்தில் ஜெயமர். அவர் வார்த்தையால் பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல தம்மாவியாலே ஆகும் என்றார். அல்லேலூயா. கைகளை தட்டி தேவ பிரசன்னமாகிய தேவ ஆவியானவர் உங்களோடு இருந்தால் எதையும் நீங்கள் செய்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தை எடுத்துள்ளானால் ஒன்று உங்களுக்கு புரியும். வாசிக்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம். இன்றைக்கு அதுதான் பார்க்க போகிறோம். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தராலே ஆகும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பலமும் அல்ல கர்த்தராலே. உங்களுக்கு மினிஸ்டரே வந்து ஹாஸ்பிட்டலில் ரெக்கமெண்டேஷன் பண்ணாலும் அவர் கூட இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க, கை தட்டி. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், தேவ ஆவியானவர் இருந்தா அது போதும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல. நல்ல கவனிங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் திரும்பவும் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேலுக்கு விரோதமாக அன்னைக்கு எழும்பினார்கள். வாசிக்கலாம் 6ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவிடத்தில் போய் ஒரு காரியத்தை சொல்றாங்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் 7வது வசனம், ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் ஆமா விண்ணப்பம் பண்ணவும் ஆமா வேண்டுதல் செய்யவும் கூடாது என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்றான். அது அப்படியே அது நடந்ததாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 8வது வசனம். ஆதலால் இப்போதும் ராஜாவே மேதியருக்கும் பெரிசியருக்கும் இருக்கிற பிரமாணத்தின்படியே கட்டளை வைக்க வேண்டும் என்றான். அப்படியே நடந்தது. என்னவென்றால் பிரைஸ் தி லார்ட் 9வது வசனம், கையெழுத்து வைத்தான். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியம். ஒரு சட்டம் வந்துருச்சு. அந்த சட்டத்தில் யாரும் 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனா இந்த தானியேல் என்ன செய்தார் வாசிங்களேன். 10வது வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் வீட்டு மேலறையிலே ஜன்னல்கள் திறந்திருக்க மறைந்து கொண்டு ஜெபிக்கவில்லையா, ஜன்னலை திறந்து வைத்து தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக இந்த முழங்கால் படிடுகிறதுல ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தேவ பிரசன்னமாகிய தேவ ஆவியானவர் உங்களோடு கூட வந்து விடுவார். அல்லேலூயா. இப்படி அவன் முழங்கால் படிட்டு ஜெபித்ததினாலே நடந்தது என்ன? அவனுக்கு விரோதமாய் எல்லாரும் எழும்பி அவனை கொண்டு போய் சிறைச்சாலையிலே சிங்க கெபியிலே அவனை போட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிக்கலாம் 16வது வசனம். ராஜா கட்டளையிட
சிங்கங்களின் கெவியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். Praise the Lord. Hallelujah. வைக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, சிங்க கெபிகளை தானியேலை கொண்டு போய் போட்டார்கள். இப்பொழுது கல்லையும் வைத்து விட்டார்கள். தீர்மானம் நிறைவேறியது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? Praise the Lord. காலையிலே ராஜா வந்து கேட்கிறார். ஆமென். Praise the Lord. 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு Praise the Lord, வாயை கட்டி போட்டார். கைகளை தட்டி வர அல்லேலூயா. ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம். தானியேல் 6:21 தெளிவாய் சொல்லியிருக்கிறது. சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். நல்ல கவனிங்க. இப்பொழுது ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தானியேலை மேலே தூக்கினார்கள். சிங்கங்கள் மகா கொடூரமாய் இருக்கிறது. பசியினால் இருக்கிற சிங்கங்கள். குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதற்கு அப்படி ஒரு தண்டனையை அங்கே வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ராஜா தானியேலை மேலே ஏற்றிவிட்டு சொன்னான். 24வது வசனத்துல, குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து எலும்புகளை எல்லாம் அடித்து நொறுக்கி போட்டது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஓ ரீமா ஹந்தர ஷமரபலபா. தானியேலும் அங்கே இருக்கிற மனுஷன்தான். அவனை குற்றப்படுத்தினவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் தான். தானியேலை விட ராஜாவினிடத்திலே தானியேலை குற்றப்படுத்தினவர்கள் செல்வாக்கு உடையவர்கள். ஆகவேதான் அவர்கள் தந்திரமாய் போய் ஆலோசனை பண்ணி அதை சட்டமாக்கி ராஜாவை மாத்திரம் அணுக வேண்டும் என்று சொல்லி தானியேலை குற்றப்படுத்தி எங்கே கொண்டு போட்டு விட்டார்கள்? சிங்க கெபியிலே. ஆனால் தானியேலை சிங்கங்கள் தொட்டு கூட பார்க்கவில்லை. ஆனால் தானியேலை குற்றப்படுத்தின மனிதர்களையோ வென்றால் அவர்கள் குடும்பத்தோடு மனைவி பிள்ளைகளோடு உள்ளே போய் சேரும் என்பதாகவே பாய்ந்து அடித்து நொறுக்கி போட்டது. ஒரே சிங்கம் தான். இப்ப வேற சிங்கம், தானியேலுக்கு வேற சிங்கம் இல்லை. ஆனால் தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை. அவனுக்கு விரோதமாக இருந்தவர்களை சேதப்படுத்தினது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தானியேலோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் என்று யார் சொல்லுகிறார்? தரியு ராஜா சொல்லுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, எப்படி ஜோமனம் தெரியுமா, தமிழங்கால போட்டு முக்கி ஜோமனம் தெரியுமா. நோ, நீ சொல்லக்கூடாது. ராஜா சொல்லுகிறான், தானியேல் எப்படி ஜெபிக்கிறவனா? இடைவிடாமல் ஜெபிக்கிறவன். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். இடைவிடாமல் ஜெபிக்கிற மனுஷனிடத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஆகவேதான் சிங்கம் துஷ்ட மிருகமா இருந்தாலும் தானியேலை தொடவில்லை. ஆனால் அவர்களை அப்படியே நொறுக்கி போட்டது. பிரியமானவர்களே, இதுதான் மேட்ரு. பலமும் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, அதிகாரம் அல்ல. கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளையும் ஆண்டவர் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றான். ஆமென். அல்லேலூயா. அவருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பாரானால் நிச்சயமாய் சொல்கிறேன், உங்களால கூடாதது. நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அல்லேலூயா. ஆமென். நிறைய பேருக்கு உடம்புல வியாதிகள் இருக்கிறது இல்லை. தேங்க்யூலா. நிறைய பேருக்கு பிரச்சனை வேற இடத்துல இருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நாள் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியல, ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல் கொண்டு விட்டாங்க. அவன் ஃபஸ்ட்டு முதல் நாள் போனான், 2ஆம் நாள் போனான், 3ஆம் நாள்லேருந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஐயோயோ, நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு ரொம்ப ஓவராக பண்ண ஆரம்பித்தான். இவங்களுக்கு எப்படியாவது என்னடா அது பிள்ளைய ஸ்கூல் கொண்டு விடணுமே, அட்மிஷன் போட்டாச்சேன்னு ஒரே வீட்டில் அவன் சொன்னான், இல்லை நான் பள்ளிக்கூடம் போனேன்னா அந்த கோழியை நீ கொத்தி தின்னுடும் அப்படின்னா.
என்னடான்னா அந்த அம்மா சின்ன வயசுல அவனுக்கு சோறு ஊட்டும் போது சாப்பிடலன்னா அந்த கோழிக்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கு. அதுலேருந்து அவன் மனசுல என்னது, கோழி நம்மளை கொத்தி சாப்பிடணும்னு நினைச்சிட்டான். அதுலேருந்து அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அவன் கோழி கொத்தின்னு இது ஒரு சாக்கா வச்சுட்டு போக மாட்டான். அந்த அம்மா என்னடா பண்ணுறது தெரியலையேன்னு ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய், சார் இந்த மாதிரி அவன் பிள்ளை எப்போ பார்த்தாலும் பள்ளிக்கூடம் போக மாட்டேறான், விட்டா கோழி என்ன போட்டு முழிகிறோம்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னேன். உடனே டாக்டர் பார்த்தார், அவர் ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர். அப்போ அப்படிலாம் கிடையாதா தம்பி, இங்கே பாரு நல்லா இருக்கிறேன், இங்கே பாரு கோழியை ஒன்று பிடிச்சிட்டு அந்த கோழியை பார்த்து பாரு எங்கேயாவது கொத்துதா பாரு முழுகுதா பாரு, அதெல்லாம் செய்யாது, நீ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கடா, நீ கோழிக்கு நீ கோழி நெல் தான் சாப்பிடும், இந்த பாரு நெல்லை சாப்பிடுது பாரு, என்னையெல்லாம் கொத்த மாட்டது பற்றியா, அதெல்லாம் கோழி நம்மளால் என்ன பண்ணாது, சாப்பிடாது, அது நெல் தானியம் தாண்டா சாப்பிடும் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டார். சொன்னவனே சரி டாக்டர் நாளைக்கு இந்த ஸ்கூல் போறியா அப்படின்னு அந்த டாக்டர் கேட்டார். அவனும் போகிறேன் அப்படின்ட்டு சந்தோஷமா. இப்போ அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல பிள்ளை எப்படியும் என்ன பண்ணிட்டேன் ஸ்கூல் போகிறேங்கிறான்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் காலையில் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பிள்ளைய கிளப்பினோடனே திரும்ப நான் போக மாட்டேன்னு அழுதான். என்னடா இவன் திரும்பி அழுகிறானேன்னு சொல்லிட்டு, என்னடா ஏன்டா போக மாட்டேன், நேற்று டாக்டர்கிட்ட சொன்னிய அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அப்போதான் அவன் சொன்னானா, நான் நெல் கிடையாது தான், ஆனால் அது கோழிக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேட்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில ஆளுக்கு என்ன சொன்னாலும் பிரச்சனை எங்கே இருக்கிறது இல்லை, உடம்புல இல்லை, அதுக்கு சில இடத்துல மேட்ரு மண்டையில் இல்லை. ஆமே, அது 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 அடிமனசில் அது தன்னை குறித்து ஒரு எண்ணத்தை வச்சிருக்கு. என்னதான் நீ இல்லைப்பா, நீ கோழி சாப்பிட்ற இறையல்ல, நீ மனுஷன்டான்னு சொன்னாலும் அவன் தன்னை யாராதான் நினச்சிக்கிறான், எனக்கு தெரியுது கோழிக்கு தெரியுமா. அந்த மாதிரி சில நேரத்தில் என்னதான் ஆண்டவர் என்னுடைய ஆவியினால ஆகும், என்னை விசுவாசி என்னை நம்புன்னு சொன்னாலும் பலருக்கு நம்பிக்கை வர்றதே இல்லை. அல்லேலூயா. நண்பு தேவ பிள்ளைகளே, நன்கு புரிந்து கொள்ளுங்கள், தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். ஒரே ஒரு மனுஷனை நான் மீண்டும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ல கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்பதின் அடையாளமே. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், அதிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். யோசேப்பை அவன் சகோதரர்கள் விற்று போட்டார்கள். இப்பொழுது எகிப்துக்கு போனான். எகிப்திலே போர்த்திபாரின் வீட்டிலே அவன் இருந்தான். போர்த்திபாரின் வீட்டிலே அவன் இருந்தபடியினால் அவன் வீடு ஆசீர்வாதமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அடிமையாய் எகிப்துக்கு போனான். அங்கே ராஜாவினிடத்தில் நிற்கிறதற்கு இவன் தகுதியானவன் அல்ல. இவன் அடிமையாய் விற்கப்பட்டவன், காசுக்கு வாங்கினார்கள். ஆனால் வாங்கின இடத்திலும் கூட இவன் அடிமையாயிருந்தாலும் இவனோடு கர்த்தர் இருந்தபடியினால் இவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறியது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இவன் வாழ்க்கை மாத்திரமல்ல, இவன் யார் வீட்டிலே இருந்தானோ அவன் வீடு ஆசீர்வாதமாய் மாறியது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், நீங்க கர்த்தரோடு கூட இருப்பீர்களானால், அல்லது உங்களோடு கர்த்தர் இருப்பாரானால், நீங்களும் கர்த்தரும் எப்போதும் ஐக்கியப்பட்டிருப்பீர்களானால், நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறும். உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் மாறும். இது கர்த்தருடைய வார்த்தை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க தயாராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரோடு இருக்கிறீர்களா? யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால் யோசேப்பு எங்கே இருந்தானோ யோசேப்பின் வாழ்க்கையும் மாற்றம், யோசேப்பு இருந்த வீட்டிலும் மாற்றம். என்ன சொல்றீங்க? நல்ல கவனிங்க. அவனோடு கர்த்தர் இருந்தபடியினால், பிரைஸ் தி லார்ட், அந்த 3வது வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இப்ப என்ன ஆயிட்டா? யோசேப்பு மேல கர்த்தர் உங்க மேல இருந்தா உங்களை சுத்தி உங்களுக்கு என்ன வந்துடும்? உங்களுக்கு எல்லாரும் உதவி செய்யறவங்களா,
மாறுவாங்க. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஐயோ எனக்குன்னு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருந்தா உங்களை அடிமையாக்குகிற நினைக்கிற ஆட்களும் கூட, உங்களுக்கு விரோதமாக எழும்புற ஆட்களும் கூட, உங்களை விலை கொடுத்து வாங்குவதை போல உங்களை கீழே நசுக்கக்கூடிய ஆட்களும் கூட உங்கள் மேல் தயை வைக்கும்படி கர்த்தர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவருக்கு இருக்கிற வல்லமை அது. ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால் யோசேப்பு மேல தயை வைத்தானா. அது மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு, ஆமென், தன் வீடு முழுவதுக்கும் அவனை விசாரணைக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். அதுக்கு காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்ப சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இது எதனால நடந்தது? கர்த்தர் கூட. ஹல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். திரும்ப 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 எல்லாம் சேர்ந்து என்ன விஷயம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யோசேப்பு மேல தயவு வைந்ததுக்கு, அடிமையா வாங்கினவனே அன்பு செலுத்தினதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. அவன் அழகு, அவன் தோற்றம், அவன் பலம் அல்ல, அவனோடு கர்த்தர் இருந்தார். கைகளை தட்டி 1 2 3 4. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றால். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ திரும்ப அந்த இடத்துல இருந்து ஒரு பொய்யான பேர் வந்து இன்னொரு இடத்துக்கு சிறையில கொண்டு போய் போட்டாங்களாம். யார? யோசேப்ப. அங்கேயும் என்ன நடந்தது பாருங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல கர்த்தரோடு அவன் இருந்தபடியினால் அவன் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தான். கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பாரானால் அவன் என்ன செய்வான்? நல்ல கவனிங்க. பிரைஸ் எல்லாம். உங்களோட கர்த்தர் இருக்க வேண்டுமானால் நீங்க கர்த்தருக்கு விரோதமா என்ன பண்ண மாட்டீங்க? பாவம் செய்ய மாட்டீங்க. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, 7வது வசனம் 39ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, ஆமென், எஜமானுடைய மனைவி யோசேப்போடு கூட தவறாய் நடக்க அவள் முயற்சித்த போதும் அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல 39ஆம் அதிகாரம் அதுல 9வது வசனத்துல கீழே இருந்து 3வது வரியை பாருங்களேன். ஆமென். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய். நல்ல அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. பைபிள் வச்சுக்கோங்க. தயவு செய்து பைபிளை மூடி வைக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கல. அவருடைய வார்த்தையை நீங்க சுமக்கணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்ல திரும்ப வாசிங்களேன். அவன் சொல்லுகிறான், அந்த எஜமான் இவனை உயர்த்தி வைத்த போது, நல்ல கவனிங்க, கொஞ்சத்தில் நீங்க உயர்ந்தவனே பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? இவனை கீழே விழ வைக்கணும்னா இவன்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்க கூடாது, இவன்கிட்ட இருக்கிற பலத்தை புடுங்க கூடாது, இவனோட இருக்கிற தேவனை எடுத்து. இன்னைக்கு பிசாசுக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறார், அதுக்காக தான் உன்னை இது மட்டும் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இது தெரிந்த உடனே பிசாசு ஒரு முடிவு செய்கிறான், எப்படி ஆகிலும் உன்னை தள்ளிவிட வேண்டும். அதுக்கு அவன் செய்யறது வேற ஒண்ணும் இல்லை, தேவனிடத்திலிருந்து உன்னை என்ன பண்ணிடணும். அதுக்கு அவன் என்ன வேணாலும் செய்வான். எந்த எஜமான் இப்போ தயை வைத்தனா அவன் மனைவி கிட்ட பிசாசு வந்து யோசேப்பை இப்பொழுது பிடித்து கொண்டு சொல்லுகிறார், என்னோடு கூட தவறாய் நடந்து கொள் என்று சொல்லி. ஆனால் யோசேப்புக்கு ஒன்று புரிந்தது, என் தேவனுக்கு விரோதமாய். 10வது வசனம் வாசிங்களேன். சாரி 10 இல்ல, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். 9வது வசனம், இந்த வீட்டிலே பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினால் உன்னை தவிர வேறொன்றை எனக்கு அவர் விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு. அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சுது, என் தேவனுக்கு விரோதமாய் எப்படி வேணாலும் பிசாசு என்ன பண்ணுவான், உனக்கு எல்லா காரியங்களும் நடக்க கூடாதுன்றது பிசாசுடைய தந்திரம். அதுக்கு அவன் வேற ஒண்ணு செய்வான், தேவனை ஒன்னை விட்டு பிரிக்கணும். அதுதான் அவன் வேலை. ஏன்னா அவனுக்கு தெரியும், எதால தான் ஆகுமா,
தேவாவியினாலே. அது பிசாசுக்கு தெரியும். ஆகவே அவன் வேற ஒண்ணும் செய்ய மாட்டான், உன்னை கொல்ல செய்ய மாட்டான், உன்னை கொன்னிட மாட்டான். தேவ பிரசன்னம் உன்கிட்ட இருக்க கூடாது, தேவ வல்லமை இருக்க கூடாது, தேவனுக்கு உனக்கு தொடர்பு இருக்க கூடாதுன்னு உன்னை தனிமைப்படுத்தி பாவத்துக்குள்ள கொண்டு போக பார்ப்பான். அதான் பிசாசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு. ஆனா யோசேப்புக்கு தெரிஞ்சது, என் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு. இப்ப நினைச்சு பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து இருக்கணும்னா ஆண்டவருக்கு விரோதமா நீங்க நடக்க கூடாது. ஆமே. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே. தேவ ஆவியானவர் போயிட்டா நீ பலட்சியமாவா? எல்லாம் சொல்லுங்க பக்கத்துல, தேவ ஆவியானவர் போயிட்டா நீ பலட்சியமாவாய். பலட்சியம் என்ன? பலமற்று போவாய். சிம்சோனுகிட்ட இருந்த தேவ வல்லமை போயிடுச்சு. தெளிலால் பண்ண ஒரு சேட்டை. அதனால என்ன? மற்ற மனிதரை போல பலமற்று போனா. இன்னைக்கு பிசாசுக்கு தெரியும் உன்னுடைய பலன் எங்க இருக்கு. அவனுக்கு தெரியும் உன்கிட்ட மாமிச பலத்தெல்லாம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, அவனுக்கு தெரியும். ஆனா உன் மேல இருக்கிற தேவ பலத்துக்கு தான் பிசாசு பயப்படுறான். உன்னுடைய முழங்கால்களுக்கு பிசாசு பயப்படுறான். அதனாலதான் தானியேலை அன்னைக்கு வேற ஒண்ணும் செய்ய விரும்பல அவனுங்க. தானியேல் ஜெபிக்க கூடாது, அதான் அவன் திட்டம். அதுக்கு என்ன பண்ணும்? ராஜா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வரணும். இன்னைக்கும் பிசாசு உன் முழங்கால முடக்குனா அவனுக்கு தலையை வலிக்கும். உன் முழங்கால முடக்குனா அவன் தேசத்துல கிரியை செய்ய முடியாது, உன் குடும்பத்துல கிரியை செய்ய முடியாது. அதுக்கு விரோதமாய் பிசாசு என்ன பண்ணுவான்? அவன் ஜெபத்தை நிறுத்த பார்ப்பான். நோ. ஹல்லேலூயா. நீ அதுல ஜெயிக்கும் போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரானால் உனக்கு தயை கிடைக்கும். அடுத்ததும் பிசாசு பார்ப்பான், எப்படியாவது உன்னை என்ன பண்ணணும் அவர்கிட்ட இருந்து. ஆனா யோசேப்புக்கு தெரிஞ்சது, என் தேவனுக்கு விரோதமாய் நான். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இதன் விளைவு என்ன? அவனை சிறைச்சாலையிலே போட்டார்கள். நடந்தது என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஹல்லேலூயா. அதே 39ஆம் அதிகாரத்துல Thank you Holy Spirit. Amen. 20வது வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையினாலே சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். இப்ப யோசேப்பு எங்க போனானா? நல்ல கவனிங்க. நீ தேவனோடு இருக்கும்போது போராட்டங்கள் வரும், சிறைச்சாலை கூட வரும். ஆனா நீ தேவனோட இருந்துட்டார்னா, கர்த்தர் உன்னோட இருந்தா என்னம்மா? எல்லாம் மாறும். கைகளை தட்டி ஆமென். பிரைஸ் தி லார்ட். சிறைச்சாலையும் ஜெப வீடாய் மாறிவிடும். நீ எங்க இருக்கிறாயோ அங்கே தேவ வல்லமை கடந்து வரும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிங்கத்தின் கெபி கூட ஜெப வீடாய் மாறிடும். விண்ணக பேரொளியே. ஆமென். ஹல்லேலூயா. சிங்கத்தின் கெபியும் ஜெப வீடாய் மாறும். நீ தேவனோடு இருந்தா அப்படிதான் இருக்கணும். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால ஜெபிக்க முடியல. தானியேல் சிங்க கெபியில போட்டவனே சிங்கம் ஏன் தெரியுமா தொடல? அங்கேயும் அவர் யாரோட தான் இருக்கிறார்? தேவனோட. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நிறைய விஷயத்தை தேடி ஓடுறோம். எனக்கு அங்க வேணும், எனக்கு எக்ஸ்ட்ரா பவர்னா அது எக்கனாமிக் ஆஃப் மை மணி நினைக்கிறோம். அல்லேலூயா. என்னுடைய மாம்ச பலன் நினைக்கிறோம். நோ, அதான் சொல்றார். பலமும் வேஸ்ட். பராக்கிரமசாலிகள் பலவான்கள் எல்லாம் எங்க போனாங்க? ஆமா. அல்லேலூயா. எஸ், எல்லாம் இருந்த பணக்காரர்கள் எங்க போனாங்க? இன்னைக்கு சொல்றேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனோடு இருப்பீர்களானால் எல்லாம் ஆகும். கைகளை தட்டி. என் ஆண்டவர் தான் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல, என் ஆவியினாலே. தேவ ஆவியானவரை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இப்ப சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டார்கள். சிறைச்சாலையில ஒப்புவித்த போது அங்கேயும் வாசிங்கள் 23. திரும்ப எல்லாரும் சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாங்களாம். 22, 23 அப்படி தொடர்ந்து வாசிங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். காரணம் என்ன? 21 பாருங்களேன். கர்த்தர் யோசேப்போட இருந்து. இப்ப யாரோட? கர்த்தர் யாரோட இருக்கிறாரு? இதான் மேட்ச். பலமும் தேவையில்லை,
பராக்கிரமம் யாருதான் வேணும்? தேவ ஆவியானவர். இப்போ கர்த்தர் யாரோட இருக்கிறாரா? சிறைச்சாலையில ஒப்புவித்தாலும் கர்த்தர் யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில என்ன செய்தாராம்? அவனுக்கு கிருபை கிடைக்க, தயவு கிடைக்க, ஆமென், கைகளை தட்டி, ஆமென். ஓ, மனித யோசனைகள் ஜெயிப்பதும் இல்லை, அவன் திட்டங்களும் படிப்பதும் இல்லை. மனித யோசனைகள் ஜெயிப்பதும் இல்லை, அவன் திட்டங்களும் படிப்பதும் இல்லை. ஆற்றல் அல்ல, சக்தி அல்லவே, பணம் அல்ல, புகழ் அல்லவே. இன்னொரு விஷயம், ஆற்றல் அல்ல, ஓ, பணம் அல்ல, புகழ் அல்லவே, பெருமையினால் அல்ல, உன் அறிவினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். மீண்டுமாக, பெருமையினால் அல்ல, உன் அறிவினாலும் அல்ல, தேவ ஆவியினால். கைகளை தட்டி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமமும் அல்ல, தேவ ஆவியினால். நல்ல கவனிங்க, அங்கேயும் கர்த்தர் கூட இருந்தார் யோசேப்போடு. தானியேல்ல பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவர்களை நொறுக்கி போட்ட சிங்கம் தானியேலை நொறுக்கி போடல, சேதப்படுத்தல. அல்லேலூயா. சிங்க கெபியில போட்டதுக்கான அடிகோட படல. நிறைய பேர் அப்படி தமான பாசது அப்படி நடந்தாங்க, கீழே விழுந்துட்டாங்க. ஆனா அவர் ஒண்ணுமே நம்பலையா? காரணம் என்ன? யார் இருக்கிறா கூட? எதுவும் உங்களை ஆமா சறுக்காது, என் கால்கள் சறுக்காதபடிக்கு என்னை தாங்குகிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அதான் நம்ம ஆண்டவர். அவர் தான் சொல்றார், பிரைஸ் காட். சிங்கங்கள் அவர்களை நொறுக்கியது, தானியேலை தொட்டு கூட பார்க்கல. ஏன்னா அவன் இடைவிடாமல் யாரோடு இருக்கிறானா? கைகளை தட்டி இடைவிடாமல் ஜெபிக்கிற தானியேல். யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் விற்கப்பட்ட இடத்திலும் கூட மனுஷ கண்களிலே தயவு கிடைக்க செய்தார், அந்த வீட்டையும் ஆசீர்வதித்தார். இப்போ யோசேப்புக்கு ஒண்ணு தெரிஞ்சிருந்தது, என்னோட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். நான் அவருக்கு விரோதமா இந்த பொல்லாப்ப பிசாசு நைஸா உங்களுக்கு ஆஃபர் கொடுப்பான். ஒரு சட்டை வாங்கினா, மனைவியை கட்டினா மச்சிச்சு ஃப்ரீ. ஹலோ, உடனே விழுந்துடக்கூடாது. நீ சொல்லணும், எப்பா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லப்பா, என் மேல யார் இருக்கா? என் மேல அபிஷேகம் இருக்கிறது, என் மேல ஆண்டவர். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இருக்கிறதுனால அவருக்கு விரோதமா இந்த பொல்லாப்ப. ஆமென். இப்ப பொய்யா அவனை கொண்டு சிறைச்சாலையில போட்டாங்களா? அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்றாரா? சிறைச்சாலைக்கார தலைவன், அந்த ஜெயிலர் இருக்கார்ல, அவர் கண்கள் என்ன கிடைக்க வைக்கிறானா? ஆண்டவர் என்ன செய்ய வைக்கிறாரா? ஆண்டவர் தயை கிடைக்க வைக்கிறார். இப்போ நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். அந்த நாட்டில் இருக்கிற ராஜாவுக்கு தெரிந்தது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் அந்த பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அதன் அர்த்தத்தை ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. இந்த யோசேப்பு சிறைச்சாலையிலே அடிமையா இருக்கிறான். அவன் எகிப்தியன் அல்ல, அவன் ஒரு எபிரேயன், ஒரு வேற்று நாட்டுக்காரன், ஒரு அடிமை. ஆனால் இந்த சொப்பனத்தின் வாயிலாய் கர்த்தர் யோசேப்பை அரண்மனைக்கு கொண்டு போகிறார். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. வாசிக்கலாம் 41ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 41:14 வாசிக்கலாம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார். நல்ல கவனிங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது சில நாட்கள் ஒண்ணுமே இம்ப்ரூவ் இல்லையேன்னு தோணும். நானும் ஜெபிக்கிறேன். நாங்க ஜெபத்துக்கு சில பிசாசு பய சொல்லுவோம், ஜெபன்னு போய் என்னதான் செஞ்சுட்டீங்க? அவனுக்கு என்னத்தை செஞ்சு கொடுக்கணும் தான் தெரியல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவனுக்குள்ள மாமிசத்தின்படி யோசிக்கல. ஆண்டவரே, உண்மையா தானே இருந்தேன், எனக்கு ஏன் இந்த சிறைச்சாலை சொல்லல?
சிறைச்சாலையா இருந்தா என்ன, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. போத்திபாரின் வீடா இருந்தா என்ன, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. நடக்கலையேன்னு சோர்ந்து போல கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு, என்ன ஆண்டவரே நடக்கலையே ஆண்டவர். நோ. அந்த நாட்கள் வந்தது. ஆண்டவர் பார்த்தார். 14வது வசனம், 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். யார் அழைக்கிறதா? யார் அழைக்கிறா? பார்வோன் யாரு? அந்த எகிப்து நாட்டினுடைய ராஜா அழைக்கிறார். நேர சிறைச்சாலையில் இருந்த அந்த யோசேப்புக்கு அழைப்பு வருகிறது. ராஜா உன்னை அழைக்கிறார். யாரும் இல்லை என்று நான் அழைந்த போது என்னையும் தேடி வந்தீங்க. நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றார் என்று நான் மடிந்திருப்பேன். நீர் மட்டும் என் வாழ்வில் இல்லை என்றார் என்று நான் மடிந்திருப்பேனுமாக. யாரும் இல்லை என்று நான் அழைந்த போது என்னையும் தேடி வந்தீங்க. யாரும் இல்லை என்று நான் அழைந்த போது என்னையும் தேடி வந்தீங்க. நல்ல கவனிங்க. யாருமே இல்லைன்னு நினைக்கலாம். பல பேருக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. என் ஆண்டவர் என்னைக்குமே மேன்மையானதை செய்ய வல்லவர். அற்புதம் செய்யக்கூடாதபடி என் ஆண்டவரின் கரம் குறுகி போகவில்லை. ஒன்றும் இல்லாமையிலே உருவாக்குகிற என் ஆண்டவர் எனக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அவர் சிறியவனை குப்பையில் இருந்து எளியவனை புழுதில் இருந்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமரச் செய்ய வல்லவர். அவருக்கு லேசான காரியம். ஒரே ஒரு காற்றை வீச செய்தால் சிவந்த சமுத்திரமும் என்ன செய்யுமா? ஒதுங்கி வழியை கொடுக்கும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. அவர் அத்தனை பெரியவர். ஒரே ஒரு காற்றை வீசினால் காடைகள் சமுத்திரத்தில் வந்து குவியும். ஒரே ஒரு காற்றை வீசினால் வானத்திலிருந்து மன்னாக்கள் பொழியும். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. ஒரே ஒரு ஆலோசனை கொடுத்து இந்த மரத்தின் கிளையை வெட்டி போடுனா கசப்பான வாழ்க்கை, மாறாவின் தண்ணீர். கைகளை தட்டி ஆமென். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகுமே. துன்பம் மாறிடும், தொல்லை மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னார் போதும் கர்த்தாவே. அவர் நம்மோட இருந்துட்டார்னா போதும். வேற ஒண்ணுமே தேவையில்ல. பராக்கிரமம் நோ, பேக்ரவுண்ட் நோ, குவாலிஃபிகேஷன் நோ, வெல்த், ஹெல்த், பலமும் வேணாம், பணமும் வேணாம். அவர் இருந்துட்டா போதும். அழைப்பு எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வேணாலும் வரும். அல்லேலூயா. அதோடு அவர் உன்னோட இருக்கும்னா நீ தடுமாறக்கூடாது. அப்பப்ப பிசாசு வருவான். போர்த்துபாரின் மனைவி மாறி வருவான். சிறைச்சாலை அதிகாரி வருவான். எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான். என் தேவனுக்கு விரோதமா சில நேரத்தை தந்திரமா சூழ்ச்சி பண்ணி ஜெபிக்க முடியாதபடி பண்ணுவோம். ஆண்டவரை விட்டு நான் விலக மாட்டேன். அவருக்கு விரோதமா பொல்லாங்கு செய்ய மாட்டேன். இப்படி ஓட ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் என் அன்பு தேவ பிள்ளையே, இவன் கனவுல கூட நம்மளை ராஜா கூப்பிடுவார். நல்லா நினைச்சீங்க. அவன் அந்த ஊருக்காரன் கிடையாது. முதல் விஷயம் வித்துட்டானுங்க கொண்டு போய் மனுஷ வியாபாரம் உண்டு. கொஞ்சமோட ஒரு அடிமை. அவன் தாடியில வளர்ந்து போய் ஒரு சுதந்திரமும் கிடையாது. ஆனாலும் என்ன பண்ணல தெரியுமா? சோர்ந்து போகவே. ஏன்னா கர்த்தரோட ஒருத்தன் வாழ பழகிட்டானா வச்சுங்களேன், என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. அனந்தனியாரங்கள் இல்லாம போனாலும் உங்க மகிமை எனக்கு. 1 2 3 4
என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. அண்ணன் தண்ணி ஆகாரங்கள் இல்லாம போனால் உங்க மகிமை எனக்கு போதுமையா. என்னை சொன்னதா மகிமை எனக்கு திரும்ப. சுற்றத்தாரும் உச்சத்தாரும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. சுற்றத்தாரும் உச்சத்தாரும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. மரணமே ஆனாலும் ஜீவனே ஆனாலும் நீர் என்னை வெறுப்பதில்லையே. என்னை மகனாய் மாற்றி விட்டீரே. எல்லாம் ஏற்றி நிற்கலாமா? எல்லாம் ஏற்றி நிற்கலாமா? கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன இல்லாம போனாலும் அவரை உன்னோட வச்சுட்டேன்னு வச்சுக்கேன் கொஞ்சம் கூட. அதனால கவனிங்க, சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறவனை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியுமா? டெய்லி நியூஸ் அப்டேட் ஆகுமா? டெய்லி வெளில வருவானே. சொந்த பந்தமே மறக்குது, யாருமே இல்லாம அனாதையா கிடையாது ஒருத்தனை. கூட பிறந்த 12 பேர்ல இவனை மட்டும் கொண்டு போய் தள்ளிட்டு 11 பேரும் போயிட்டான். நாடும் வெளிநாடு, எவன் திரும்பி பார்க்க நாதி உண்டு? இருக்கிறதும் வெளியில இல்ல, ஜெயிலுக்குள்ள. அந்த வாழ்க்கையை கொஞ்சம் கனவு பண்ணி அப்படியே பாருங்களேன், உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்களேன். சுதந்திரமாலாம் நான் ஒரு பெரிய இன்ஜினியரு அவரு இவரு எனக்கு அம்மன் டேலண்ட்லாம் சொல்லலை. உள்ள கிடக்குறான் ஒரு தெல்லு பூச்சை போல. ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த நாட்டுக்கு அதிபதி யாரு? பார்வோன் ராஜா. அவர்கிட்ட மேட்ரு போகுது. எப்படியோ ஆண்டவர் கொண்டு போவாரு. நல்லா கவனிங்க, உங்க பிசினஸ் நீங்க சாதாரணமா செஞ்சுக்கிட்டு இருக்கிற நான்லாம் அந்த அளவுக்கு டெவலப் ஆவேனா அங்க போவேன்னா நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, திறமையும் அல்ல, ஒண்ணுமே இல்லை. தேவ ஆவியினால கையை தட்டி ஹல்லேலூயா. அவ்வளவுதான். உடனே இப்ப பார்வன் கூப்பிடுறாங்க. பார்வன் கூப்பிட்ட உடனே தன்னுடைய சொப்பனத்தை சொல்றாரு. வாசிங்க அந்த வசனத்தை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல கவனிங்க, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதுக்கு அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை. ஆனா நீ சொல்லுவேன்னு சொல்றாங்க. சொல்லு அப்படின்னு. நான் அல்ல, கர்த்தரே உமக்கு மங்களகரமான ஆமென் வாக்கை அருளி செய்வார்னு சொல்லிட்டு அந்த சொப்பனத்தை இப்பொழுது யோசேப்பு கேட்டு அதுக்கான அர்த்தத்தை சொல்லுகிற போது அதுக்கு யோசேப்பு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு சொல்றேன் பாருங்களேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். 33வது வசனம். விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அதிபதியாக பார்வோன் ஏற்படுத்துவார். நல்ல கவனிங்க, அவன் சொல்ற வார்த்தை உண்மையா. அவன் பதவியெல்லாம் எதிர்பார்க்கல. இவன் ஒரு சொப்பனம் கண்டா 7 கதிர்கள் எழும்பி கொடுத்து நல்லா வளர்ந்துருக்கு செழிப்பா. பின்னாடியே 7 கற்காவான சாவியான கதிர்கள் எழும்பி அதை சாப்பிட்டு போட்டுச்சு. 7 கொழுத்த பசுக்கள் மேய்து நதிக்கரையில. பின்னாடியே வத்தலான கேவலமா அவலட்சணமான பசுக்கள் எழும்பி அதை முழுங்கிடுச்சு. ஆனா முழுங்கியும் ஒன்றும் முழுங்கின மாதிரியே தெரியல, அப்படியே வத்தலா இருக்கு. இதை பார்க்குறாப்புல பார்வோனுக்கு இந்த கனவை பார்த்து மிரண்டாப்புல, என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்போ இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்ல ஒருத்தனும் இல்லை. யோசேப்பு தான் சொல்லுவாப்லையாமா. ஹல்லேலூயா. எந்த குக்கிராமத்தில் கிடந்தாலும் அப்பா நம்மளை தூக்கி நிறுத்துவாருன்றது அடையாளத்தை புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. கதவு போட்டு மறைச்சு சிறைச்சாலை கொண்டு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அப்படி ஆயிருமா. உலக அளவில் அவருக்கு தேவை வரும்போது நம்மளை என்ன பண்ணுவாரு? அது வரைக்கும் ஜெயிலில் இருந்தாலும் என்னதான் இருக்கணுமா? அப்பாவோட இருந்துட்டோம்னா வச்சுக்க, அவ்வளோதான், தூக்கி நிறுத்துவார் கைகளை தட்டி. ஹல்லேலூயா. இப்போ நேரா பார்வோன் கூப்பிடுறாப்புல. அர்த்தத்தை யோசேப்பு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஒன்றும் இல்லை, 2 கனவும் ஒரே கனவு தான். நீ பார்த்த அந்த கதிர்கள் விளைஞ்சிருக்கிறதும் பசுக்களும் ஒன்று தான். என்னன்னா 7 வருஷம் செழிப்பு இருக்கும், அதன் பிறகு 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, உன் தேசம் அழிய போகுது. அதனால விளைவு இருக்கும் போதே நீ சேர்த்து வச்சுக்கோ. அதனால தான் ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் சொல்றான், இதுக்கு ஒரு நல்ல ஆளை ஏற்படுத்தி நீ சேர்த்து வச்சு அந்த பஞ்சத்தை நீ கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அந்த பார்வோன் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். வாசிங்க. விசாரணைக்காரனை ஏற்படுத்தி ஆமென். நல்ல கவனிங்க, இதை செய்வாராகன்னு சொன்ன உடனே பாருங்க 37வது வருஷம். இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது.
அப்பொழுது பார்வோன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான் கைகளை தட்டி. இப்ப பார்வோனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? இவன் யாரு? தேவ ஆவிய. நல்லா புரிஞ்சுக்க. நீ சொல்லக்கூடாது, நீ வாழ்ற வாழ்க்கை நீ தேவனோடு நிற்பதை பார்க்கிற போது உலகம் சொல்ல நீ இவன் தேவ ஆவியை பெற்றவன். கைகளை தட்டி அல்லேலூயா. தானியேலை பார்த்தாங்க, அவன் ஜெபிக்கிறத பார்த்து தானியேலை ஜெபிக்கிற அவன் தேவனுடைய காரியத்தை தாண்டா பிடிக்க முடியும். உலகம் பார்த்துச்சு. யோசேப்பை பார்க்கறாங்க, உன்னை போல தேவ ஆவியை பெற்றவன் யாரு சொல்றா? ஒரே கொஞ்ச நேரத்துல, ஒரே நாள்ல, ஜஸ்ட் மினிட்ல அந்த ராஜா கண்டுபிடித்தான். இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற உங்க குடும்பம் சொல்லுமா? ஒருவேளை மற்றவங்க சொல்லாம இருக்கலாம், உங்க மனைவி சொல்லுவாங்களா? என் ஹஸ்பண்ட் தேவ ஆவி. நிறைய மனைவி சொல்றாங்க, எங்க ஐயா சொல்றாங்க, அந்த பாவி பாய எழுந்திருக்கவே மாட்டான் ஐயா ஜபத்துக்கு. பைபிளே வாசிங்கம்மா. நைட்டு ஃபுல்லா செல்ல பார்க்குறான், பகல் ஃபுல்லா செல்ல பார்க்குறான், என்ன கூட பார்க்க மாட்டான், எங்கேயா ஆண்டவரை பார்ப்பான். நடக்காது. உன் மனைவிக்கு தெரியணும், என் புருஷன் தேவ ஆவியை பெற்றவர். உன்னுடைய புருஷனுக்கு தெரியணும், என் மனைவி தேவ ஆவியை பெற்றவள். இப்படி நடந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒன்று கூட தடையா இருக்க போவதல்ல. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கல. ஏன் நடக்கல? நீ கர்த்தரோட இல்ல. கர்த்தரோடு இருந்து வார். பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, தேவ ஆவியினாலே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. தேவ ஆவியான உங்களோட இருப்பாரானா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க மனைவி உங்களை பார்த்து ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லணும். பக்கத்துல சொல்லுங்க. ஹஸ்பண்ட் மட்டும், உங்க மனைவிகள் உங்களை பார்த்து தேவ ஆவியை பெற்றதுன்னு சொல்லணும். பக்கத்துல சொல்லுங்க. நடக்க மாட்டேது காரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பெண்கள் சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்த்து தேவ ஆவியை பெற்றவர்னு சொல்லணும். உங்க குடும்பம் உங்களை பார்த்து தேவ ஆவியை பெற்றவங்கன்னு சொல்லணும். ஒரு சாதாரண அடிமையை பார்த்து அவன் சொல்லுகிறான், உன்னை போல தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் எகிப்துல இல்லை. ஒருவேளை தேவ ஆவியான உன்னோட இருக்கிறத பலருக்கு இப்ப புரியாம இருக்கலாம். உடனே நீ சோர்ந்து போயிடாத, நீ கர்த்தரோட நடக்க ஆரம்பி. இன்னைக்கு ஒரு வேளை தேவ ஆவியானவரோடு நடப்பதனால் நீ சிறையில கிடக்கலாம், அடிமையா கிடக்கலாம், மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உன்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்துவார். நடந்தது என்ன? நல்லா கவனிங்க. 45வது வசனம், 44வது வசனம் வாசிங்க. 43 இருந்து, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி அவனுக்கு முன்பதாக எல்லாரும் வணக்கம் செய்து விழுந்து பணியுங்கள் என்று சொல்லி முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். வாசிங்க. நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. இப்படி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படும் போது எப்படி இருந்திருக்கும்? நான் ஒன்றைதான் யோசிக்கிறேன், அந்த போத்திபாருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் மனைவி அவன் மேல் அகாமையாய் ஒரு பட்டத்தை கட்டி உள்ள தள்ளினாலே அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசிப்ப அதெல்லாம் நினைக்கல. எனக்கு தேவை என்னோட யார் இருக்கா? கர்த்தர். கை தட்டி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். ஆற்றல் அல்ல, சக்தி அல்லவே, பணம் அல்ல, புகழ் அல்லவே, ஆற்றல் அல்ல, சக்தி அல்லவே, பணம் அல்ல, புகழ் அல்லவே, பெருமையினால் அல்ல, பொன்னறிவினாலும் அல்ல, ஆவியினால். எல்லாம் சேர்ந்து பாடலாமா?
பெருமையினால் அல்ல உன்னறிவினாலும் அல்ல தேவ ஆவியினால். இன்னொரு விஷயம், பெருமையினால் அல்ல உன்னறிவினாலும் அல்ல தேவ ஆவியினால். ஆமென். தயவு செய்து உங்களால அதிக நேரம் ஆண்டவரோட உறவாட முடியாத காரணம் உங்ககிட்ட அபிஷேகம் இல்லை. தேவ ஆவியானவர் உங்களோட இருந்துட்டா நீங்க எப்போதும் ஆண்டவரோட என்ன பண்ணுவீங்கன்னா நடந்து கொண்டே இருப்பீங்க. அதான் ஆபிரகாம் வாசிக்கும் போது அவன் தேவனோடு நடந்தான். அல்லேலூயா. எல்லாரும் உட்காரலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல கவனிங்க, ஒரே நாள்ல இவ்வளோ பெரிய ப்ரமோஷன். இந்த ப்ரமோஷனுக்கு இவர் நிறைய பொருளாதாரத்தை படிச்சிருக்கிறாரு, ஆகவே இவர் இதுக்கு தகுதி. பஞ்சத்தை மாத்திரத்துக்கு இந்த பொருளாதாரம் படிச்ச இவரால் தான் முடியும். அப்படியா? பலமும் அல்ல, பேக்ரவுண்ட் இல்ல, பராக்கிரமம் அல்ல, குவாலிஃபிகேஷன் அல்ல, ஆனால் கர்த்தர் கூட இருந்தால் அல்லேலூயா. அதுதான் சொன்னேன், என்னுடைய ஆவியினாலே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்களேன். ஆமென். நீங்க நிறைய பேருக்கு நம்ப முடியல. பல பேருக்கு நீங்க என்ன தெரியுமா ஆச்சு? விசுவாசம் காணாம போச்சு. என்னாச்சு? விசுவாசம். என்ன திரும்ப சொல்லுங்க? விசுவாசம். ஆண்டவர் மாறல, நம்ம தான் மாறிட்டோம். வாசிக்கலாம் ஒரே ஒரு காரியத்தை. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமர் 4:19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசமே இல்லாம போச்சு. இப்ப இந்த வார்த்தையை ஆவியானவர் பேசுகிறார். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னப்பா கொடுக்கணும்? அவர் சொன்னார், என் ஆவியினால ஆகும், என்னை சார்ந்து கொள்ள சொல்லு. ஆனா பலருக்கு இப்ப கூட பிசாசு சொல்லுவான், இல்ல இல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்தை தாண்டும் போது சிலருடைய மனசு அப்படியே மாறிடுது. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் நினைச்சா எதையும் செய்ய முடியும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே. இதுக்கு தேவை என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னோட இருக்கணும். கர்த்தர் உன்னோட இருந்தா உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். இன்னைக்கும் நம்ம தகப்பனாகி ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தில் யாராய் இருக்கவில்லை? பலவீனனாய். பலவீனனா என்ன? விசுவாசத்தில் தெம்பு இல்லாத ஆளா இல்ல. சில பேருக்கு மாமிசத்துல தெம்பு இருக்காது. மாமிசத்துல தெம்பா இருக்கிறவன் எப்படி நடப்பான்? அப்படி நடப்பான். அல்லேலூயா. தெம்பு இல்லாதவன் எப்படி நடப்பான்? அப்படி நடப்பான். அல்லேலூயா. தெம்பு இல்லாத ஆளு முழங்கால் போட்டா இப்படி போடும், இப்படி போடும். தெம்பா இருக்க முழங்கால் போட்டா இப்படி போடுவான். அல்லேலூயா. அதே போலதான் விசுவாசத்துல பலமா இருக்கிறவன் சீக்கிரத்துல சோர்ந்து போக மாட்டான். பலவீனமா இருக்கிறவன் கேட்கும் போது ஆண்டவர் செய்வாரும்பா, கேட்கும் போது சுகமாக்கிடுவாரும்பா, பிரசங்கத்தை கேட்கும் போது ஆண்டவர் செய்வாரு அப்படி நினைப்பான். இங்க தாண்டின உடனே அவனுக்குள்ள பலவீனமா இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறான்? 2 ஸ்டெப் நடக்கிறவன் தெம்பு இல்லாதனால என்ன பண்ணிடுறான்? உட்கார்ந்துடுறான், எம்மாங்கிறான். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாச குறைவா இருக்கிறவங்க 2 ஸ்டெப் பிரசங்கத்தை கேட்ட போது அப்படி நிற்பாங்க. அடுத்த செகண்ட், ஆமா சார், என்னத்த கண்டுட்டீங்க, என்னத்த பேத்துட்டீங்க, என்னத்த தூக்கிட்டீங்க. என் ஆண்டவர் அழைத்தார் ஆபிரகாமை. கல்தேயா பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். ஆனா ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லி சோர்ந்து போகல. என் ஆண்டவர் சொல்கிறார், அவன் பலவீனனாக இருக்கவில்லை. எப்போ? தன் சரீரம் செத்து போயிற்று என்றும். சாராளின் சரீரம் செத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? வேலைக்காகாதையா, உடம்புல ஒண்ணு இல்லை, வயசாச்சு, 100 ஆயிடுச்சு. திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. திரும்ப வாசிங்க, கீழே வாசிங்க.
அடுத்தது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாயிராமல் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. நல்ல கவனிங்க, எப்போ இதை நினைக்கிறான்? சின்ன வயசுல கல்யாணம் பண்ண உடனேவா? வேதம் சொல்லுகிறது, நல்ல கவனிங்க, 19, தன் சரீரம் செத்து போனதையும் அவனுக்கு தெரியும். ஆண்டவர் நினைச்சாருன்னா செத்து போன சரீரத்தையும் அவனுக்கு தெரிஞ்சது. தன் சரீரம் செத்து போனது சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது அவங்களுக்கு தெரியும் பாருங்க, எனக்கா என்னமா குழந்தை 4 பேர் சொல்லிட்டாங்க, டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, உனக்கு கவுண்ட் கம்மியா இருக்கு, அது கம்மியா இருக்கு, இது கம்மியா இருக்கு, உனக்கு குழந்தைக்கலாம் வாய்ப்பு கிடையாது. ஒரு நாள் ஆபிரகாம் அண்ணன் ஈசாக்கு பொண்ணு பார்க்க யார் அனுப்புறாரு? தன்னுடைய வேலைக்காரர்களை முதன்மையானவனாகி இளையசர் அனுப்புறார். அவன் சொல்றான், நீ போய் என்னுடைய ஜனத்திடத்துல போய் என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வானே. அவன் உடனே அடுத்த கேள்வி கேட்கிறான், அவ்விடத்து பொண்ணு வரலன்னா நான் என்ன செய்வேன்? என்னது? சில நேரத்தில் ஆவியானவர் உன்கிட்ட பேசுவார். அது பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. நீ விசுவாசத்துல வல்லவனாய் இருக்க வேண்டும் என்பதுக்காக பேசுவார். ஆனா பக்கத்திலே சில பிசாசுகள் இருந்துட்டு சொல்லும், உனக்குள்ளேயே சில கிரியை செய்யும். அப்படி நடக்கலன்னா இல்ல. இங்க 2 ஆன்சரே கிடையாது, ஒரே ஒரு ஆன்சர் தான். தேவனால் எல்லாம். கையை தட்டி வரலையா? பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றால் கையை தட்டி. பலமும் அல்ல, தம்மாவியாலே. கையை நல்லா உயர்த்தி, நல்ல கையை 2 கையும் உயர்த்தி தட்டு. இப்படி நல்லா பளிச்சுன்னு தட்டுக்கு பார்ப்போம். ஹல்லேலூயா. அண்ணா இருனே. ஹல்லேலூயா. நல்லா போதும். கவனிங்க. ஏசப்பாவால எல்லாம் இம்பாசிபிள் தான். கர்த்தருக்கு முன்னாடி சொல்லுங்க, சரீரம் செத்து போயிட்டு, பட் ஆனா அவன் மைண்டுக்கு அதை என்னாது இருந்தாலும் என்ன அர்த்தம்? அதெல்லாம் நான் முன்னாடி சொன்ன, சிலருக்கு எங்க இருக்கு பிரச்சனை? உடம்புல இல்ல, எங்க இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உடம்புல இல்ல, சிலருக்கு எங்க தான் இருக்கு? இன்னைக்கு பலருடைய சிந்தை தனக்குள்ள அப்படியே உடம்பு நல்லாதான் இருக்கு, ஆனா சிந்தையில பிசாசு உனக்கு இது அதுன்னு சொல்லி கட்டி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமுக்கு தெரியும் தன் சரீரம் செத்தது என்று. என்னது இருந்தான்னா, நாட் நெகட்டிவ் தாட்ஸ். அவன் மைண்டுக்குள்ள என்ன கொண்டு வரல, முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல இல்ல, என்னால ஒண்ணும் முடியல ஆண்டவரே சொல்லல. சரீரம் செத்து போனதுதான், ஆனால் அதை சிந்தனைக்கு கொண்டு வரவில்லை. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. திரும்ப சேர்ந்து சொல்லாமா? காலங்கள் கடந்ததோ, கைகளை உயர்த்தி. தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை தட்டி. சரீரம் செத்து போயிட்டு, ஆனா எங்க கொண்டு வரல? சிந்தனைக்கு. அப்படியே நினைச்சுட்டே இருக்காங்க, அதான் இருக்குமோ இதா இருக்குமோ, கர்த்தரால ஆகும். சரீரம் செத்து போச்சு, ஆனா அதை திங்க் பண்ண டாக்டர் சொல்றாங்களா, உனக்கு பிரெயின்ல பிரச்சனை, பிரெயின்ல கேன்சர். என் ஆண்டவர் இல்லாம எதுவுமே என்னைய, நான் எந்த நிலையிலும் வாழ்வேன். என்ன யார் இருக்கா என்னோட? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல இந்த சிந்தை உங்களுக்குள்ள வரட்டும். ஆபிரகாம் அதனாலதான் யாரா இருக்கிறான்? விசுவாசிகளுக்கு. நீங்க அவனுடைய பிள்ளைகள்னா நீங்களும் யாரா மாறணும்? தேவனாலே அவன் திரும்ப மனித யோசனைகள் ஜெயிப்பதும் இல்லை, அவன் திட்டங்களும். இப்ப சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரால் எல்லாம்
குணமாகும். கைகளை தட்டி கர்த்தரின் கரம் இருந்தா நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரின் எப்ப தெரியுமா கர்த்தர் உங்களோட இருப்பார்? எப்ப தெரியுமா ஜெபிப்ப? உனக்குள்ள விசுவாசம். இந்த மூணு ஒன்று சேர்ந்தது. விசுவாசம், தேவ ஆவியானவர், உன்னோட கர்த்தர் இருக்கிற ஜெபம், இது மூணு சேர்ந்தது. இதுல எதுவும் ஒண்ணு இல்லைனாலும் உன்னால் நிற்க முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் தானியேலோடு கர்த்தர் இருந்த அப்படின்னா நம்ம விடல. எனக்கு தெரியும், சிங்க கெவியோ, சிறைச்சாலையோ, நெருப்போ என்ன என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. யோசேப்புக்கு தெரியும், என்னோட கர்த்தர் இருக்கிறார், என்னோட பேசி இருக்கிறார், ஒரு நாள் என்னை நடத்துவார். ஆபிரகாமுக்கு தெரியும், சரீரம் செத்தது, ஆனால் பட் ஐ நாட் பிலீவ். சரீரம் செத்ததுதான், எனக்கு தெரியுது என் சரீரம் செத்து விட்டது, என்னால முடியாது, பட் ஆனால் அதை என் சிந்தைக்கு நான் கொண்டு வர மாட்டேன். அதை எண்ணுவது என்னுடைய வேலை இல்லை. என் அழைத்தவரை நினைப்பதே என்னுடைய. சூழ்நிலைகள் மாறலாம். ஆமென். சீமையினபடி கல்வாரி நன்பு கள்ளன் என்னை மாற்றி கண்மனதை மாற்றி கரையிடச் செய்யும் உந்தன் அன்பு என்னில் உண்டு. உம்மை போல என்னை மாற்றும் சூழ்நிலைகள் உந்தன் அன்பு. மீதமாக சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாதது. அவே கல்வாரி நன்பு கள்ளன் என்னை மாற்றி கல்மனதை மாற்றி கரையிடச் செய்யும் உந்தன் அன்பு என்னில் உண்டு. உம்மை போல என்னை மாற்றி. கைகளை தட்டி உந்தன் அன்பு என்னில் உண்டு. உம்மை போல உம்மை போல தேவன் யாரும் இங்கு இல்லை. உம்மை போல தேவன் எல்லாம் சேர்ந்து சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாதது உந்தன் அன்பு. இன்னொரு விஷயம், சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாதது உந்தன் அன்பு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்பின எல்லாரும் போயிருக்கலாம். உங்க அப்பாவை நீங்க பெருசா நம்பியிருக்கலாம், அவரும் இல்லாமல் போகலாம். உங்க அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, அவங்களும் போகலாம். உங்களுக்கு பெருசா பேக்ரவுண்டு பின்னாடி யார் வேணா போகட்டும். ஏன் உங்க சரீரமே செத்து போச்சுன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஏன் தெரியுமா? இந்த ஆபிரகாம் அதை நினைக்கல. ஏன்னா இவனை அழைச்ச போது ஆண்டவர் என்ன சொல்லி அழைச்சாரு? ஒண்ணு பெரிய ஜாதியா, பெரிய ஜாதியா ஆக்குவேன். அந்த வார்த்தையை அவன் விளையாட்டு வார்த்தையை நினைக்கல. நீங்க என்ன பல நேரத்தில் பிரசங்கத்தை தூக்கி எட்ட எறிறீங்க பாருங்களேன், அதான் மேட்ரு. அவன் ஆண்டவர் பேசுற வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். அது தெரியும் அவனுக்கு, செத்து தானே போச்சு, ஆனா நான் இந்த சரீரத்தை கண்ணால பாக்குறதை விட நான் வேறொன்றை நம்புறேன். ஏன்னா என்ன படைச்சவருடைய வார்த்தை அது மாறாதது. அது அவனுக்கு தெரிஞ்சது. அதனால சொல்றேன், சரீரம் செத்து போனதுதான், ஆனா அதை சூழ்நிலை எல்லாம் மாறி தலை கீழே கிடக்கலாம். அதை சிந்திச்சுட்டு உட்காந்தீங்கன்னா கர்த்தரோட உன்னால எப்போதுமே உனக்குள்ள அந்த ஆண்டவர் என்னோட இருக்கிறார், அவர் சொன்னதை செய்வார். ஒரு விஷனை கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கணும் எப்பொழுதுமே. தரிசனம் இல்லாமல் ஒரு தேவ மனுஷனை நீ வாழவே முடியாது. தரிசனம் இல்லாமல் ஒரு தேவ பிள்ளையா இருக்க முடியாது. தரிசனம் தான் வேணும். அல்லேலூயா, ஆமென். தரிசனம் தந்தால் அது மாறாதது. ஆமென். கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெளிவா தெரிஞ்சது, சரீரம் செத்து போய் விட்டது, ஆனால் அதை நினைக்கல. அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு, அங்காச்சு இங்காச்சு. நான் யாரோட இருக்கேன் தெரியுமா?
நான் படைச்சவரோடு இருக்கும்போது எனக்கு என்ன வந்துட போகுது? அவனை மட்டும்தான் அப்படி நினைச்சானா? கீழே வாசிங்களேன். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு சாராளின் கற்பமும் என்னாச்சா? ஆபிரகாமின் சரீரம் செத்து போச்சு, சாராளின் கற்பமும். ஆனாலும் என்னாச்சு? கீழே வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய், சந்தேகமே. சில பேர் வந்த புதுசுல அல்லேலூயா அப்படிமா சோத்ரம் செவந்தான் உடனே ஆண்டு கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கவலை எல்லாம் எனக்கு இல்லைங்க. சொல்லுங்க, கர்த்தர் கரம். ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. மீனமாய் கர்த்தர் கரம், கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம். இது எப்போ? ஞானஸ்நானம் எடுத்தப்போ. அல்லேலூயா. அப்படியே விசுவாசத்துல ஓடுறாப்ல. கல்யாணம் ஆச்சு, எல்லாம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, அதெல்லாம் செஞ்சிருப்பார் ஆண்டவர்ல, ஒன்றும் நடக்கலங்கிற மாதிரியே தோணுது. அப்புறம் கொஞ்சம் டெம்போ குறையுது. எல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படி தெரிச்சவரு இப்ப இப்படி தெரிப்பா. கடுகளவும் பயமில்லைங்க. இப்ப இல்ல 3 மாசத்துல அப்படி போட மாட்டார். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வேகமா போனது லேசா இருக்கும். கர்த்தர் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் என் மேலங்க, கடுகளவும். என்ன டெம்போ கடுகளவும் பயம் இல்லைங்க. அப்புறம் அப்படியே என்ன பண்றாப்புல? இப்ப 6 மாசம் ஆச்சு. கர்த்தர் கையில தட்ட மாட்டாப்புல. ஃபர்ஸ்ட் இப்படி தட்ட மாட்டாப்புல. கர்த்தர் வாசிங்க. கர்த்தர் மேலங்க, வாய் மட்டும் அசைப்பாப்புல. சபையில வாய் மட்டும் அசைப்பாப்புல. 2 வருஷம் ஆயிட்டு. இப்ப எப்படி வேண்டாம்ல? ஏன் வந்து என்ன ஆயிடுச்சு? அவிசுவாசம் வந்தவனே விசுவாசம் வந்துருச்சா? அப்புறம் 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 சொல்லுவான், என்னத்த பார்த்துட்டேன், என்னத்தை தான் போய் கண்டுட்டேன். வந்த புதுசு 8 மணிக்கு வரும். அப்புறம் அப்புறம் இந்த வாரம் சபைக்கு போய் என்ன போதடி சபைக்கு, என்னத்த பார்த்துட்டேன். அவனுக்குள்ள என்ன இருக்கு இப்போ? ஆனா ஆண்டவர் சொல்ற அவிசுவாசம் அல்ல. எத்தனை நாட்கள் ஆனாலும் எனக்கு வாக்கு பண்ணினவரை விசுவாசிக்கிறேன். நான் என் சரீரத்தை நம்பல, என் பலத்தை நம்பல. அது வேலைக்காக எனக்கு தெரியும். நான் தேவ ஆவியானவரை நம்புகிறேன். பலத்தினாலும் அல்ல, ஆவியினால். என்ன விஷயம்? பலத்தினாலும் அல்ல, ஆவியினால். அதனாலதான் ஆபிரகாம் தெரிஞ்சது, அவன் சரீரம் செத்தது, மனைவியின் கற்பமும் செத்தது. நிறைய பேர் டாக்டர் சொன்னாங்க, கட்டிகள் இருக்கு, நீர் கட்டிகள் இருக்கு, ஏனீர் கட்டி இருக்கு, அந்த கட்டி இருக்கு, இந்த கட்டி உனக்கு வந்துமா இருக்காதுமா. போங்கடா போங்க, என் அழைத்த என் ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் இவைகள் எல்லாம் சாதாரணமானது. அதை நான் நம்புகிறேன். அவன் அதனால சொல்றாரு, அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து எப்படி இல்லையா? அவிசுவாசமா? அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், விசுவாசத்தை என்னைக்கு அவனை விட்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அவரோடு நின்று பாருங்க, அவரோடு வாழ்ந்து பாருங்க, அவர் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அதனாலதான் அவன் சொல்றான், வாக்குத்தத்தத்துல அவன் அவிசுவாசமாயிராமல். நல்ல கவனிங்க, வாசிங்களேன்.
நல்ல கவனிங்க, சந்தேகப்படாமல் என்ன பண்ணலையா? நிறைய பேருக்கு இன்னமும் முழுசா நம்ப மாட்டாங்க ஆண்டவரை. ஆண்டவரையும் கேட்டிருக்கிறோம், செஞ்சாலும் செய்வாரு, செய்யாட்டியும் சந்தேகத்துக்கு மரித்தாலும் பிழைப்பானன்றோ நீதிமான், பிழைத்தாலும் துதிப்பானன்றோ. ஹல்லேலூயா. சாம்பலில் இருந்து ஆண்டவர் பிள்ளைகளை உண்டு பண்ண ஆபிரகாமுக்கு தெரியும். நீங்க அறகுறையா ஆண்டவரை சந்தேகப்பட்டு உட்கார்ந்துருக்காத இந்த இடத்துல. நீ அவரோடு இருப்பாயானால், அவர் உன்னோடு இருப்பாரானால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க வாங்கி திறந்து. என் ஆண்டவராலே, கீழே வாசிங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை 21வது வசனம், வல்லவராய் இருக்கிறார் என்று எப்படி நம்பினானா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நீங்க எவ்வளவு நம்புறீங்க? தம்பி, நம்பிக்கை குறையுதா வர வர? காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ. டி மேஜர் காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா. வாய் திறந்து சொல்லுங்க. இது யார் நம்புனா? ஆபிரகாம். அவனுக்கு ஏன் தெரியுமா? தரியை செத்துடுச்சு, ஆனா அதை பெருசு பண்ணல, அதை நினைக்க கூட இல்லை. கர்ப்பப்பை அவ்வளவுதான், ஏன்னா வயசாயிடுச்சு, கர்ப்பப்பை செத்து போச்சு. ஆமா, அவனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சது, எனக்கு வாக்கு பண்ணினவரை நான் விசுவாசிக்கிறேன். அவரை நான் என்ன பண்ணல? பக்கத்துல பாத்துக்கிறேங்க, ஆண்டவரை சந்தேகப்படுறீங்களா? சொல்லுங்க, பக்கத்துல கேளுங்க, ஆண்டவரை சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்பட்டா ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஆபிரகாம் சந்தேகமே படல. அவனுக்கு தெரியும், என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். நான் என்ன நம்பல, என் பலத்தை நம்பல. எனக்கு தெரியும் என்னைக்கும் நான் முடிஞ்சிருவேன்னு. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், என்னை அழைத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், எனக்கு வாக்கு பண்ணினவர், அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் சொன்னால் அவர் செய்வார். நான் சந்தேகப்பட மாட்டேன். அதனாலதான் அவன் என்ன பண்றான்னா, முழு நிச்சயமாய் தேவனை நம்பி. எப்படி சில பேருக்கு ரெண்டாம் கட்டமா நம்புவாங்க. நிறைய காரியத்தில் நம்ம அப்படிதான் நம்புறோம். பிள்ளைங்க வாழ்க்கையில், திருமணத்தில், வீட்டு கட்டுறதுல, என்னென்ன காரியங்களில் இன்னும் அறகுறையாவே நம்புறோம். செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா, சுகம் தருவாரா தரமாட்டாரா, அவர் சொன்னால் செய்வா. கைகளை தட்டி ஓ ஆமென், ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா. நடக்கும் போதெல்லாம் இதை நினைச்சு நடங்க. சிந்தைக்குள்ள செத்து போனதை நினைக்காதீங்க, முடிஞ்சு போனதை நினைக்காதீங்க. என்னோட இருக்கிற கர்த்தர் செய்வார், அவர் மாறாதவர். அறகுறையா இல்ல, முழு நிச்சயமாய். நீங்க எப்படி ஆண்டவரே ப்ரோ? ஹலோ, எத்தனை பேர் முழு நிச்சயமா அப்பாவை நம்புறீங்க? எஸ், ஹல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே கைகளை தட்டி ஆண்டவர் சொல்றாரு, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 24ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவரை விசுவாசிக்கிற நாமும் அப்படியே. சொல்லுங்க, எத்தனை பேர்? நானும் அந்த ஆபிரகாமின் தேவனை, ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம எப்படி ஆபிரகாம் ஆண்டவரை தேடினாரோ, தேடினதுங்கிறது விசுவாசத்தை கொஞ்சம் கூட என்ன பண்ணல.
சந்தேகத்துக்கு ஆண்டவர் சொன்னால் அவர் சொன்னதுதான். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். 3 நபர்களை நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன். ஒன்று தானியேல். சகரியா 4:10 சொல்லுது, பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, என் ஆவியினாலே. தானியேல் சிங்கக்கேவியில போட்டாங்க, சட்டம் இயற்றப்பட்டதும் அவன் ஐயோன்னு விடல. அவனுக்கு ஒண்ணு தெரியும், நான் உங்களை விட்டா அதுக்கு நான் வாழணுங்கிற அவசியமே இல்லை. உங்களை துதிக்காம என்னால இருக்க முடியாது. துதிச்சா சிறையில கொண்டு போய் போட்டாங்க, ஆனா சிங்கங்கள் சேதப்படுத்தல. ஆனால் தானியேலுக்கு விரோதமாய் பேசின அவர்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சிங்கங்கள் நொறுக்கி போட்டது பிரியமானவர்களே. காரணம், தானியேல் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் தானியேலோடு இருந்தார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி. யோசேப்பை பார்த்தோம், கர்த்தர் அவனோடு இருந்தார். போர்த்திபாரின் வீட்டையும் ஆசீர்வதித்தார், அவனுக்கும் தயை கிடைக்க செய்தார். பிசாசு பார்த்தான், பிரிக்க பார்த்தான் தேவனை விட்டு. நோ, அதனால சிறைச்சாலை கூட வந்தது. ஆனா யோசேப்புக்கு ஒண்ணு தெரியும், என் கர்த்தர் ஒரு நாள் இங்கிருந்து கொண்டு போவா. கர்த்தரோடையே தான் வாழ்ந்தான். ஒரு நாள் வந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. ராஜா அழைப்பித்தான். யார் கண்ணுக்கும் படாமல் ஒதுங்கி கிடக்கிறாயா? பல நேரத்தில் நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு யார் இருக்கா என்னை விசாரிக்க, என்னை தூக்கிவிட, என்னை பேச நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவரோடு நீ இருந்து பார். அவரை மாத்திரம் விட்டு பிரிஞ்சிடாத. மறந்து போய் நீ ஒருவேளை ஒரு கிராமத்துல கிடக்குறேன்னு நினைக்கலாம். என் வாழ்க்கையில பல முறை நான் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் சொல்வார், நோ, ஒரு நாள் எல்லாருடைய கண்களும் உன் மேல போக்கஸ் ஆக்க என்னால முடியும்டான்னு சொல்வார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. வெறுமனே ராஜா அழைத்து அப்படியே அனுப்பிவிடவில்லை, எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாக்கினார். அன்றைக்கு தானே நினைக்கிறியா, இன்றைக்கும் என் ஆண்டவராலே கூடும் பிரியமானவர்களே. ஆனா பிசாசு இன்னைக்கு பல நேரத்தில் உங்களுக்குள்ள அவிவிசுவாசத்தை கொடுத்து உங்களை துதிக்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தருடைய மனுஷன் ஆபிரகாமை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, செத்து போன சரீரத்தை என் ஆண்டவர் உயிரடைய செய்தார். செத்து போன சரீரத்தில் ஒரு குழந்தையை வைக்க என் ஆண்டவரால் கூடுமானால், முடிந்து போன உன் வாழ்க்கையை, முடிந்து போன உன்னுடைய லைஃபை திரும்ப துளிவிட பண்ண என் இயேசுவாலே நிச்சயமாகும். எந்த காரியம் உன் வாழ்க்கையில முடிந்து விட்டது, நான் வெறுமனே குழந்தைக்காக மாத்திரம் சொல்லவில்லை. உன் நம்பிக்கை செத்து போய் விட்டதா? உன் நம்பிக்கை இழந்து போய் இங்கு வந்திருக்கிறாயா? ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். தேவனால் எல்லாம் ஆகும். என் ஆண்டவரால் எல்லாம் ஆகும். நீ ஒன்னே ஒன்ன புரிஞ்சுக்கோ, கொஞ்சமேனும் சந்தேகப்படாத. அவிவிசுவாசம் வேணாம். சூழ்நிலையை கொண்டு வந்து சிந்தையில வைக்காத. அவைகளை எண்ணாதிருந்தான் உன்னை சுத்தி என்ன வேணாலும் நெகட்டிவா நடக்கலாம். ஆனா உனக்கு முன்னாடி வெற்றி சிறந்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. எல்லாவற்றையும் செய்து முடித்த அவரை மாத்திரம் உன் சிந்தையில நிறுத்திக்கொள். நிச்சயமாய் வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர்.
நாட்கள் வந்தது, ஆண்டவர் செய்தார். அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்ததை ஆண்டவர் அவனுக்கு நீதியா எண்ணினார். நமக்கும் அதையே சொல்லுகிறார். இப்பொழுது நம்மையும் ஆண்டவர் அப்படியே எழுதுவாராக. ஆண்டவரால் கூடும் பிரியமானவர்களே, ஒன்னே ஒண்ணு மாத்திரம் மனசுல வச்சுக்கோங்க. அப்பாவை விட்டு விலகிடாதீங்க, ஏசப்பாவை விட்டு விலகிடாதீங்க, அவரை மறந்துடாதீங்க, அவரை விட்டுறாதீங்க. அவர் உன் அருகில பலமுறை பேசுறார். தங்கச்சி, எனக்கு ராத்திரியில தூக்கம் வரலன்னு சொல்றியே, ஏன்? தூக்கத்தை கொடுக்கிறவர் அவர் தான். உனக்கு ஏன் தெரியுமா தூக்கம் கொடுக்கல? உங்ககிட்ட பேச விரும்புறார். நீ அதிகாலையில் நான் யூரின் போக வந்தேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் மல்லாக்கப்படுத்திட்டு கனவு கண்டு நிக்கிறேன். நோ, ஆண்டவர் உங்ககிட்ட பேச விரும்புறார். அவர் பேசின வெட்டியா பேசுவது இல்லை. அவர் வெட்டி பேச்சு பேசுறதுக்காக வர்றவர் அல்ல. உன்னோடு பலதரப்பட்ட ரகசியங்களை பேசவே உன்னை எழுப்புகிறார். ஆனா தூக்கம் வரல, நடுராத்திரில செல்லணும் ஒன்று. அப்ப கூட அப்பா பக்கம் காதை திருப்ப முடியல. பல முறை இங்க இருக்கிற உங்ககிட்ட ஆண்டு அதிகாலையில வந்து எழுப்புகிறார். ஏர்லி மார்னிங் டைம், அது உனக்கும் ஆண்டவருக்குமான நேரம். ஒண்ணு அந்த நேரத்துல உன்னை தட்டி எழுப்புனான்னு எழுந்திரிச்சிட்டு திரும்ப தூங்கி அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப லேட்டா எழுந்திருக்கிற. உங்ககிட்ட ரகசியம் பேச நினைக்கிற ஆண்டவர் உன்னிடத்துல பேச முடியாமல் திரும்பி போய் விடுகிறார். அதனாலதான் பல காரியங்கள் உன் வாழ்க்கையில நடக்கல தங்கச்சி. சகோதரனே, உன்னிடத்தில் நடக்கல. காரணம் நீதான். உன்னை தட்டி எழுப்புற அப்பாவை அலட்சியப்படுத்துற. உனக்காக அவர் அங்கிருந்து இறங்கி வந்து உன் அருகில என்கிட்ட பேச மாட்டியான்னு உன்னை தட்டி எழுப்புறாரு. அந்த நேரத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. நீ முழங்கால் படிட்டு செபிக்க ஆரம்பிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் டைம். நீயும் ஆண்டவர் மீட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நேரம். அப்ப போய் எனக்கு தூக்கம் வரலன்னு தூங்க ட்ரை பண்ணாத. நான் பேச வந்திருக்கிற மகளே, நான் பேச வந்திருக்கிற மகனே, என்கிட்ட பேச மாட்டியான்னு கேட்கிறேன். ஆனா நீ தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு படுத்து கிடக்கிற. ஆண்டவர் போயிட்டார், நம்ம வாழ்க்கையில மாற்றம் வராது. ஏதோ ஒரு ரகசியங்களை பேச ஆண்டவர் உன் அண்டையில வருகிறார். நீ அந்த நேரத்தில் அப்பா கிட்ட பேசணும். எஸ், அந்த நேரம் ஒரு மாபெரும் விடுதலையின் நேரமாய் உன் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் எனக்கு ஆண்டவரோட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அலட்சியமா இருக்கிறனால தான் உங்க வாழ்க்கையில நடக்கல. ஆண்டவர் பலமுறை உன்னை தட்டி எழுப்புறாரு. யாரோ எழுப்புற மாதிரி எழுப்புறாரு. இல்ல நீதான் நல்லா தான் படுத்திருந்த, திடீர்னு படிச்சுன்னு நல்லா முழிச்சு உட்கார்ந்துருக்கியா? அந்த நேரம் உன் வேலையை செய்யறதுக்கு அவர் எழுப்பல, அவரோட பேச எழுப்புகிறார். திரும்ப போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு யூரின் போறதுக்காக உனக்கு பாத்ரூம் போறதுக்கு ஆண்டவர் வந்து எழுப்பி விட்டார் நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல, உன் கூட பேசணும்னு வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கு அவர் மறு உத்தரவு சொல்ல உன் அண்டையில வருகிறார். அந்த நேரத்தை மிஸ் பண்றியா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேச சொல்றாரு. அவர் சொல்றாரு, என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போகிற காரியங்களை என் கையில வைத்திருக்கிறேன், அவங்க அதை எண்ணாம இருக்கிறாங்களேன்னு ஆண்டு வருத்தப்படுறாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. உம்மை விட்டு நான் எங்கே போவேன்? உம்மை விட்டா கஷ்டமானே. தயவு செஞ்சு அப்பாவை மட்டும் விட்டுறாதீங்க, அவரோடு நடந்து பாருங்க. நிச்சயமா சொல்றேன், எல்லாம் ஆகும். இது அது நல்ல ஆகும். Everything. யாரா இருந்தாலும் நீ கர்த்தரோடு இருப்பாயானால், உன்னோடு கர்த்தர் இருப்பாரானால் மாறும் மாறும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுகிறார், உன் அண்டையில வந்து பேசுகிறார். இன்னமும் அலட்சியப்படாதே, ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்படாதே, நம்பிக்கையோடு போ. விடமாட்டாண்டவரே, உம்மை விட்டு நான் போக மாட்டாண்டவரே. எனி டைம் என்னுடைய பிரேயர் டைம், என் வாழ்க்கை உங்களோட தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஓ எஸ், பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்கான விடையை கொடுக்கவே என் ஆண்டவர் உன் அருகில் இன்றைக்கு வந்திருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், பெரிய பெரிய காரியம் நினைக்கிறிய அது எல்லாம் சிம்பிளா செய்ய போகிறார். இருக்கிற இடத்துல உயர்த்தி வைக்க என் இயேசுவால் கூடும்.
ஒரு காரியத்தை மைண்ட்ல வச்சு இந்த பொசிஷன்ல என்னால வர முடியுமான்னு நினைக்கிறாய். கர்த்தர் அதை செய்ய போதுமானவர். ஆனா ஒண்ணே ஒண்ணு, நீ முழங்கால் போடுவதை மாத்திரம் விட்டுறாத. அப்பா பேசுற அந்த சீக்ரெட்டை கேட்க மறந்துடாத. உன்னோட ரகசியங்களை பேச வருகிறார். இரவு படுக்கும்போது ஜபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிச்சுட்டு படு. நிறைய பேர் செல்ல பார்த்துட்டு படுக்கிற, அதனாலதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேச முடியல. ஏன்னா நீ பார்த்த அந்த காரியம் உன் மைண்ட்ல இருக்கிறதுனால தேவ காரியம் உன் உள்ளுக்குள்ள வர முடியல. நல்லா புரிஞ்சுக்கோ. நைட்டு படுக்கும்போது வாட்ஸ்அப், நைட் படுக்கும்போது யூடியூப், நைட் படுக்கும்போது ஃபேஸ்புக், இதுதான் பிசாசு வச்சிருக்கிற கேட்டு. ஏன்னா உன் சிந்தை ஃப்ரீயா இல்லாதனால அப்பா உங்ககிட்ட ரகசியத்தை கொண்டு வர முடியல. ஏன்னா மாம்சத்தில் பார்த்து அது உனக்குள்ள கிரியை செய்யுது. அப்படியே சிலருக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் பேசணும்னு நினைச்சா கூட கொலாப்ஸ். இது மாறணும்னா நேரத்தை ஆண்டவரோட செலவு பண்ணுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நில்லுங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய ஓல்டஸ்ட் அந்த திங்கிங் எல்லாம் மைண்டு கொண்டு வராதீங்க. என்னால முடியாதுன்னு நினைக்காதீங்க. எவ்ரிதிங், எல்லாவற்றையும் செய்ய என் ஆண்டவரால் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் முழங்கால் படிடலாம். எல்லாரும் முழங்கால் படிடலாம். Thank you Holy Ghost. Thank you Holy Spirit. Oh amen. உம்மை விட்டு எங்கே போவே, உம்மை மறந்தா நான் என்னாவே. அம்மே உம்மை விட்டு நான் எங்கே போவேன். உம்மை விட்டு நான் எங்கே போவேன். என் தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீ மாற்றணும். நீ மாற்றணும். நான் மாறணும். உம்மை போல் மாறணும். நீ மாற்றணும். எல்லாரும் வாயில திறந்து ஆமென். என் தனிமையில் எல்லாம் எழுந்து நிற்கலாமா? நீ மாற்றணும். என்னை மாற்றணும். நான் மாறணும். உம்மை போல் மாறணும். நீ மாற்றணும். என்னை மாற்றணும். நான் மாறணும். உம்மை போல். இன்னொரு விஷயம், என் தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை நீ மாற்றணும். உம்மை விட்டு நான் எங்கே போவேன். உம்மை மறந்தா நான் என்ன ஆவேன். உம்மை விட்டு நான் எங்கே போவேன். உம்மை மறந்தா நான் என்ன ஆவேன். மீனமாக எல்லாரும் சேர்ந்து, உம்மை விட்டு இயேசுவே நான் எங்கே போவேன். உம்மை மறந்தா நான் என்ன ஆவேன். என் மீதமாக இயேசுப்பா, உம்மை விட்டு நான் எங்கே போவேன். உம்மை மறந்தா நான் என்ன ஆவேன். தனிமையில் என்னோடு நீ பேசணும். என் வாழ்வினை ஒரு விசை. எல்லாரும் மேலே தேவ அபிஷேகத்தின் வல்லமை, தேவ பிரசன்னம் இப்பொழுதே. தங்கச்சி, ஆண்டவர் அலட்சியப்படுத்தாதப்பா. தம்பி, ஆண்டவரை விட்டுறாத. என் சகோதரனே, என் சகோதரியே, என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவரோடு இருப்பாயானால் எல்லாம் ஆகும். உன் வாழ்க்கையில எல்லாம் ஆகும். ஓ, இல்லை என்பது இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னோடு பேச விரும்புகிறார். உன்னுடைய ரகசியங்களை பேச விரும்புகிறார். உன் செவிகள் எப்பொழுதும் அப்பாவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கட்டும். உன் கண்கள் அப்பாவின் தரிசனத்தை காணட்டும். உன் சிந்தை ஆண்டவரின் சிந்தையாய் மாறட்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்துல சந்தேகப்படாத. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்படாத.
எல்லா பக்கமும் சூழ்நிலை எதிர்ப்பாயிருக்கலாம், ஆனால் உனக்கு வாக்கு பண்ணினவர், உன்னை தெரிந்தவர், உண்மையுள்ளவர்.